மிஷனரியுடைய பெயர் ரிச்சர்ட் உம்ரன் என்கிற ஒரு சகோதரர். இவர் ருமேனியா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் இவர் ஒரு யூதன். வேத புத்தகத்தில் யூதர்களை ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவர் பிரயாசம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு தத்துருவமான சாட்சி இவர் தான். இவர் சின்ன வயதிலிருந்து ஆண்டவரை அறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியும், உண்மையான தெய்வம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லியும் வாதாடுகிற ஒரு நாத்திகனாய் வாலிப நாட்களில் இவர் இருந்தார். வாலிபன் வரையிலும் 14 வயது வரையிலும் இயேசுவை அறிகிறதுல ஆர்வமே இல்லாதவராய், அதை சொல்ல நினைக்கிறவர்களுக்கு எதிர்க்கிறவராய் இவர் காணப்பட்டார். ஆனால் இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நேசித்து எப்படி தேடி வந்து அவரை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர் ஆண்டவருக்காக அதிகமாக பாடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வருகிற நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் ஒரு யூதன், அதிகாரத்தின்படி யூதனாக இருந்தாலும் எந்த மதத்தையும் பின்பற்றுகிறதற்கு இவருக்கு ஆர்வமே இல்லை. காரணம், சின்ன வயதிலேயே தகப்பனார் தாயாரை இழந்து விட்டார். அனாதையாய் வளர்க்கப்பட்டார். 14 வருடம் வரையிலும் வரையிலும் மிகுந்த கஷ்டப்பட்டார். சாப்பாட்டிற்கும் வேலைக்கும் படிப்புக்கும் அதிக கஷ்டப்பட்டார். இதனால யார் மேலையும் ஒரு மனுஷங்க யார் மேலையும் நாட்டம் இல்லாதவராய், அவர்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துகிறதற்கு ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு தான் இவர் நினைத்து வளர்ந்து வந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 14 வயதுக்கு மேற்பட்ட நாள் வர கொஞ்சம் அறிவு, ஒரு ஞானம் உள்ளவராய் அவர் வளர வளர அதிக பேர் தேடுகிறதையும், அதிக நபர்கள் ஆண்டவர் தேவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்றன் பின்னால சுத்தி ஓடுகிறதையும் இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுல இவருடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழுந்தது, நான் எதுவுமே வேண்டாம், எந்த தெய்வமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த போதிலும் நான் சந்தோஷமா இல்லையே, ஒருவேளை இவங்க தேடுற மாதிரி யாரோ ஒரு தேவன் இருந்து அவர் நமக்கு நன்மை செய்வாரா என்று பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு, அதாவது ஆண்டவரையே சோதிக்கிறதுக்காக ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள அப்படியே காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விரும்பி ஒரு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வாலிபனா இருந்த வயது காலத்துல போய் கொண்டிருந்தாராம். கத்தோலிக்க திருச்சபையில உள்ள முன்னாடி நிற்கிறவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சபையில் இருக்கிற எல்லாரும் முழங்கால் படிட்டு நேர் முழங்கால நின்று அதை அப்படியே சொல்றாங்க. இதை இவர் கேட்கிறார், அதை அப்படியே பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி இவரும் அதே மாதிரி சொல்லுகிறார். ஆனால் இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டான மாதிரியோ, இவர் ஏதோ ஒரு சந்தோஷத்தை பெற்ற மாதிரியோ இவருக்கு தெரியவே இல்லை. அதனால இது என்ன, எங்கேயுமே எந்த நிம்மதியுமே இல்லை, எங்கேயுமே ஒரு முடிவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாலிப நாட்கள்ல ஏதோ ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க, அது யாருன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தெய்வத்தை தேடி அலைகிறவரா மாறினார். யாரு தெய்வங்கிற பேர் சொன்னாலும் நின்று நிதானமா, ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா படித்தவர், இவருக்கு அதிக ஞானம் இருக்கு, நிறைய கேள்விகளை கேட்பார். இந்த கேள்விகளை கேட்கும் போது அநேக சுவிசேஷ ஊழியர் செய்கிறவங்க அநேக நபர்கள் இவரை கண்டு பயந்து போனாங்க. அந்த மாதிரி இவர் அதிக கேள்வி கேட்பார். ஆனால் எதுலையுமே அவருக்கு ஒரு சமாதானமே கிடைக்கல. இப்படி இருந்து கொண்டிருந்த போது ஒரு திருமணம் முடிந்த பிறகு இவருடைய காலத்தில், இவருடைய வாலிப நாட்களில் ஒரு நபர் மூலமாக இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை கேட்க நேர்ந்தது. உடனே அந்த இயேசுவை பற்றி நீங்கள் தெரியணும்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறத விட நீங்களே இயேசு கிட்ட பேசுங்க, இயேசு உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு அந்த நபர் சொன்னார். இது இவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. என்ன, கடவுள் என்கிட்ட பேசுவாரா? அப்போ அவர் கடவுளே கிடையாது. இவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷங்கிட்ட தேடி வந்து, அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்காக எனக்காக ஜீவன் தந்தார்னு, அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்கிட்ட பேசுவாரா? நான் எவ்வளோ பேரை தப்பாக பேசியிருக்கேன், எவ்வளோ சுவிசேஷம் சொன்னவங்களை அடிச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன், என்னைய போய் எப்படி பேசுவார் அப்படின்னு அவர் தெய்வமே இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு
எதுக்கும் ஒரு தடவை அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் முழங்கால் படிக்கிட்டு ஏதோ ஒரு தெய்வம் இருக்குன்னு ஒரு நபர் சொல்லி நான் கேட்டேன். ஆனால் நீர் தெய்வமானா நீரே என்ன தேடி வாரும், நான் உங்களை தேடி போக மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு வைராக்கியத்தோடு முழங்கால் படிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி சொல்லி முடிச்சுட்டு விட்டுட்டார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் தாண்டி போயிடுச்சு. ஆனால் இதற்கு இடையில ஒரு ருமேனிய தேசத்தில் இருக்கிற இன்னொரு ஊரில் ஒரு வயதான ஒரு தச்சன் அவருடைய ஜெப நாட்களில் ஜெப வேலையிலலாம் ஜெபத்தில் ஒரு காரியம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அந்த ரட்சிப்புக்கு நான் ஊழியம் செய்யணும்னா என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு யூதனை நான் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும். ஒரு யூதன் என் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படணும். அவன் ஒரு ஊழியக்காரனாக மாறுகிற அளவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஒரு வயதான தச்சன் அந்த ருமேனியா தேசத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் இருந்த ஊருக்கு எதேச்சியா இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரரை அனுப்பி வைத்தார். அவர் வேலைக்கும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு அந்த ஊருக்கு கொண்டு சென்றது. அந்த ருமேனியா தேசத்தில் 2500க்கு மேற்பட்ட குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கான். ஆனால் இவர் வேலைக்கு சம்பந்தமே இல்லாத இந்த தச்சன் இருக்கிற ஊருக்கு எதேச்சியா போன இந்த ரிச்சர்ட் உம்ரனை ஆண்டவர் இந்த தச்சன் கண்களில் காட்டினார். பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு புது உற்சாகம் வந்துடுச்சு. நான் தேடின யூதன் இவர் தான், இவருக்கு நான் கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில் அவரை உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி, ஏன்னா இதுவரைக்கும் யார் சுவிசேஷம் சொன்னாலும் யார் இவர்கிட்ட நல்ல விதமாக பேசினாலும் அதை கேட்குற மனசு இவர்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால இவர் எதுக்க தான் ஆரம்பித்தார். ஆனால் பாவம் வயசானவராச்சே, சரி சொல்கிறத கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோட அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியவும் மனசில் மறுக்கவும் மனசில் அப்படி செஞ்சு அவர் பக்கத்தில் உட்கார ஆரம்பித்தார். அவர் சொல்ல சொல்ல சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல தேவ அன்பு அவருக்கு சொல்ல சொல்ல இவரால் மறுத்து பேசவே முடியல, எதிர்கேள்வி கேட்கவே முடியல. அந்த வயதான தச்சன் சொன்ன வார்த்தைகள் இவர் உள்ளத்தை அதிகமாக குத்துச்சு. இப்படிலாம் ஒரு தெய்வம் இருக்குமா, இவ்வளோ கஷ்டப்படுறவங்கள தேடி போய் உதவி செய்யுமா, இது தெய்வம் தானா அப்படின்னு இவருக்குள்ள நிறைய கேள்விகள். அப்போ அந்த தச்சன் கிட்டேயே இவர் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்கு நம்பிக்கை தருகிற மாதிரி ஏதோ ஒன்றை தாங்க, அதை வச்சு நான் நம்பிக்கை அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே இந்த தச்சன் தைரியமா போய் நல்ல அழகான அவர் ஜெபத்துல ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு யூதனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அந்த ஜெபத்திற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, நல்ல அழகான கோல்டு கலர்ல இருக்கிற ஒரு வேதாகமத்தை புத்தம் புதிதாக வாங்கி வைத்திருந்து, நான் சொல்ற யூதனுக்கு இந்த வேதாகமத்தை பரிசளிப்பேன், இந்த பரிசு அவர் உள்ளத்தை மாற்றணும் அப்படின்னு இவருடைய ஜெபத்தில் செய்து கொண்டே இருந்தார். அதே வேதாகமத்தை இந்த தச்சன் எடுத்துட்டு வந்து அந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரர் கையில் கட்டாயப்படுத்தி கொடுத்தார். அது அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால மறுக்காம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்க மனைவி திரும்ப திரும்ப கேட்குறாங்களாம், எப்படி இது அழகா இருக்கு, இவ்வளோ அழகான புத்தகத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா, அதையே இப்படி ஓரமாக வைக்கிறீங்க, நல்லா அழகா இருக்குதுல்ல, வீட்டு முன்னாடி வைப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதை திரும்பி பார்க்குற எண்ணமே வரல. ஆனால் ஒரு நாள் ராத்திரி தூங்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படி தூங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த வேதாகமோ இவர் கண்களில் பட்டு கொண்டே இருந்தது. உடனே அதை தைரியமா எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த ரிச்சர்ட் உம்ரனுக்கு அதை கீழே வைக்க மனசே வரல. அவ்வளோ பாரம். அதை வாசிக்க வாசிக்க அது மேலே மிகுந்ததான ஒரு ஆர்வம் உண்டாயிடுச்சு. உடனே அதை வாசித்து இதில் தான் இயேசு என்கிற நபரை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சுவிசேஷ புத்தகங்களை ஒரு நாள் ராத்திரி தூங்காம சுவிசேஷ புத்தகங்களை 1800 முறை வாசித்தாராம். 4 சுவிசேஷ புத்தகத்தை 1800 முறை
ஒரு நாள் ராத்திரியில இவர் வாசிச்சு முடித்தாராம். இவர் வாசிக்க வாசிக்க இத்தனை தடவை வாசிச்சோம் அவருக்கு அந்த சுவிசேஷ புத்தகங்கள் மேல சலிப்பே வரலையாம். அவ்வளோ அன்பு, ஆண்டவர் காட்டின அன்பு தான் அவருக்கு தெரிஞ்சுதான். உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்காக தன் வாழ்நாளை கொடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். எந்த பாஸ்டர்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணல. முழங்கால் படிக்கிட்டு அந்த தச்சன் சொன்ன மாதிரி பைபிளை கையில் வச்சுக்கொண்டு, இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு அன்பு எனக்கு வேணும், இந்த அன்பை நான் பிறருக்கு காட்டணும், இது மட்டும் தான் அவருடைய ஜெபம். இந்த ஜெபத்தை சொல்லி முடிச்ச உடனே ஒருவருக்குள்ள ஒரு பூரண சமாதானம் உண்டானது. அவர் முகம் வேற முகமாக மாற்றப்பட்டது. மனைவி அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ கோவப்படுவார், இவர் முகத்தை பார்த்தாலே பயங்கரமாக தெரியும், ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இவர் முகம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப திரும்ப கூப்பிட்டு கேட்டபோது அவர் மனைவியை முதல் இந்த பைபிளை வாசி அப்படின்னு கையில் கொடுத்தார். அதை வாசிக்க ஆரம்பித்தோடனே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. அந்த வீடு ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற்றப்பட்டது. அவங்க மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் வளர பண்ணினார். நல்ல ஊழியம் செய்கிறதற்கு ஒரு பாரத்தை உண்டாக்கினார். ஊழிய பாரம் அவருக்குள்ள உண்டான உடனே சின்ன சின்ன ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆனா இப்படி அவர் செய்ய ஆரம்பித்த ஊழியத்திற்கு மிக பெரிய இடைஞ்சலா அந்த தேசத்துல ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மிகுந்த துன்புறுத்தல்களை இந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊர்ல அந்த நாசிக்காரர்கள் என்கிற இயக்கத்தின் மூலமா அநேகர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. இந்த குடும்பமும், இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற குடும்பமும் அதிக நாட்கள் சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. சிறைச்சாலையில போய் சும்மா இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அதிகமாக அவங்கள காயப்படுத்தி அதிகமாக அவங்கள துன்புறுத்துகிற செயல்கள் எல்லாம் செஞ்சாங்க. இதை பார்க்கும்போது இவருடைய உள்ளம் மிகுந்த பாரம் அடைஞ்சுது. நான் ரட்சிக்கப்படாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது மனசுக்குள்ள மட்டும்தான் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். சரீர அளவில் நல்லா தான் இருந்தேன். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மனசு சமாதானமாக இருக்கு. என் சரீரத்தை இவ்வளோ பிரச்சனைகள் வந்து என்னை வேதனைப்படுத்துதே அப்படின்னு சொல்லி அதிக பாரப்பட்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு துளி கூட அவரை விட்டு விலகவே இல்லை. அவர் கூடவே இருந்து எவ்வளோ அடிபட்டாலும் என்ன காயப்பட்டாலும் விசுவாசத்தின் அளவு ஒரு துளி கூட குறையவே இல்லை. இப்படி இவர் இருந்து கொண்டு ரகசியமா ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்தரங்க ஊழியத்தை சபையில ஒரு யார் கூடி வர்றாங்களோ அவங்கள கூட்டி கொண்டு காட்டு பகுதிகளுக்கு கடந்து சென்று மனுஷ நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் இருந்து ஆராதிப்பாங்களாம். அப்படி ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இப்படி ஆராதித்து கொண்டிருக்கும் போது இந்த ருமேனியா தேசத்தை தேடி ரஷ்ய தேசத்துல இருந்து ஒரு பெரிய கூட்டம், கைதி கூட்டம், 1400 பேருக்கு மேற்பட்ட ஒரு கைதிகளின் கூட்டம் இந்த ருமேனியா தேசத்தை தேடி வந்துச்சு. இவங்க இங்க இந்த தேசத்தை ஆக்கிரமிக்கணும், ரஷ்ய தேசத்துக்கு இந்த ருமேனிய தேசத்தை சொந்தமாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். இந்த திட்டத்திற்கு இவங்க கைதிகளை நிறைய பேரை கொண்டு வந்து இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு அடிமைகளாக்க விரும்பினாங்க. இப்படி அவங்க விரும்பி செயல்பட்ட போது இதுல நிறைய பாடுபட்டது கிறிஸ்தவர்கள் தான். அதுலயும் இந்த ரகசிய கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போதெல்லாம் இவர் ஜெபித்த ஜெபம், எங்களை விட்டு விலகாத தேவ கிருபைய எங்க சபையார் அனுதினமும் பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த கிருபை அவங்கள வழி நடத்தும். இந்த பலத்தோடு அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக இவர் ஜெபித்தார். தொடர்ந்து இவருடைய பாடுகளின் மத்தியில ஊழியங்கள் நல்லபடியா நடந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய மாற்றம் இவர் வாழ்க்கையில நடந்தது. என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, இவரும் இவருடைய மனைவியும் ரகசியமா ஊழியம் செய்யறாங்க. அதுவும் ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டு ரஷ்ய தேசத்துல இருந்து வந்த கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற பாரத்தோடு இவங்க ரஷ்ய மொழியை கத்துக்கிட்டு இவங்க போய் ரகசியமா அவங்கள சந்திச்சு சுவிசேஷம் சொன்னாங்க. இப்படி இவங்க செய்த ஊழியத்தை இன்னொரு ஒரு சபையார், அதாவது பாரம்பரிய சபையின் பாதிரியார் ஒருவர் அறிந்திருந்தார்.
அவரை தேடி ரஷ்ய தேசத்தின் ஆளுநர் ஒருவர், அதாவது ரஷ்ய தேசத்திலிருந்து வந்திருந்த அந்த போர் சேவகர்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருவர் தேடி வந்து இயேசுவை குறித்து கேட்க வந்தார். ஆனா இந்த பாதிரியாருக்கு ரஷ்ய மொழி தெரியாது. உடனே இவர் இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரருக்கு அனுப்பிவிட்டு அவர்கிட்ட போய் கத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டார். இவர் ஒரு நல்ல தலைவர் கிடைத்து விட்டார். இவர் மூலமா அந்த ரஷ்ய கைதிகள் எல்லாரையும் நம்ம சந்திச்சிடலாம். அப்ப இவருக்கு நம்ம முதல்ல இயேசுவை சொல்லணும்னு சொல்லி மிகுந்த பாரத்தோடு அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். இப்படி அவர் சொல்லி ரஷ்ய தேசத்திலிருந்து வந்த போர் வீரர்களுக்கெல்லாம் இவர் அதிகாரபூர்வமான நண்பரா மாறிட்டார். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நட்பு கிடைத்தது. நல்ல ஊழியம் செய்கிறதற்கு ஒரு விசாலம் உண்டானது. நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு நாள் அந்த தேசத்துல ஒரு பெரிய மாநாடு, எல்லா கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் அழைத்து வைத்து ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த தேசத்து ரஷ்ய தேசத்து ஆளுநர்கள் இவங்க நடத்தின அந்த மாநாடுல ரஷ்ய தேசத்திலிருந்து வந்திருக்கிற அதிகாரிய தான் இந்த போதகர்கள் எல்லாரும் உயர்த்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு மனுஷன், ஆனா அவரை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லாம அந்த மனுஷனையே உயர்த்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்துக்கு கடந்து சென்ற ரிச்சர்ட் உம்ரனும் அவருடைய மனைவியும் பார்த்து கலங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல இவ்வளோ பெரிய ஆலயத்துல உட்கார்ந்துருந்து எல்லா போதகர்களும் உயர்த்த வேண்டிய உங்க நாமத்தை விட்டுட்டு ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதை குறித்து நீர் ரொம்ப வருத்தப்படுகிறீர். இதை இந்த ஊழியர்களுக்கெல்லாம் உணர்த்துங்க அப்படின்னு மனதளவுல பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவங்க மனைவியால அமைதியா இருக்க முடியல. உடனே ரிச்சர்ட் உம்ரன் கரங்களை பிடித்து கொண்டு இவங்க கேட்டிருக்கிறாங்க, அப்பா, இந்த கூட்டத்துல நம்ம உட்கார்ந்துருந்தோம், ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுறத பார்த்துட்டு இருந்தோம், நம்ம அமைதியா இருந்தா ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அதனால ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரிச்சர்ட் உம்ரன் சொல்றார், இப்போ நான் இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில எழும்பி நின்று தேவ நாமத்தை உயர்த்த ஆசைப்படுறேன். ஆனா நான் தேவ நாமத்தை உயர்த்துவேனானா நீ உன் கணவனை உயிரோடு பார்க்க முடியாது, சம்மதமா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவங்க மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காம, பரவாயில்ல, ஒரு கோலையா இத்தனை ஆட்களுக்கு மத்தியில உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சு ஆண்டவரை தூசிக்கிற ஒரு கோலை எனக்கு கணவனா வேண்டாம், ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்துற ஒரு தைரியசாலி தான் என் கணவனா இருக்கணும் அப்படின்னு இவங்க மனைவி சொன்னாங்க. உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உருவாயிடுச்சு. தான் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு அத்தனை பெரிய கூட்டத்துக்கு நடுவுல எழும்பி நின்று, ஆண்டவர் இந்த கூட்டத்துல மிகுந்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உரத்த சத்தத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். எல்லா போதகர்களும் அவரை திரும்பி பார்த்தாங்க. உடனே தலைவர்கள் அவர் கையில மயக்க கொடுங்க, அவரை முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி வந்து நின்று ஆண்டுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தி பேசினார். மனுஷனையோ அங்க இருக்கிற அதிகாரிகளையோ அவர் கொஞ்சம் கூட கவனத்துல எடுக்கல. தைரியமா இவர் பேசினார். போதகர்கள் எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலைவர் முகத்துல கோபமா இருக்கு. இவர் தைரியமா பேசிவிட்டு அமர்ந்து விட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. இவருக்குள்ள ஒரு உணர்வு, தைரியமா தேவ நாமத்தை உயர்த்திட்டோம், இனி என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற தைரியத்தோடு அமைதியா உட்கார்ந்திருந்தார். ஆனா இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த தலைவர்கள் யாரும் அவர் மேல கடிந்து கொள்ளாம கோவப்படாம அமைதியா இருந்துச்சு. அந்த கூட்டம் முடிந்த உடனே அவரையும் அவர் குடும்பத்தையும் நல்ல தீர விசாரித்து விட்டு தேவையில்லாத தவறான குற்றச்சாட்டை அவர் மேல போட்டு சிறையில் அடைத்தார்கள். இதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்று சொல்லி வருகிற வாரங்களை நம்ம பார்ப்போம். இன்று நாம் பார்க்கிற இந்த நபர் மரண தருவாயிலையும் ஆண்டவரை விடாம பற்றி கொண்ட ஒரு உத்தம விசுவாசி. இன்றைக்கு நீங்களும் நானும் இவரை கற்றுக்கொள்கிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. என்ன காரணம்? என்ன வந்தாலும் அவரை தாண்டி தான் நமக்கு வரும் அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்குள்ள உண்டாகணும். ஏன்னா நமக்கு முன்னால யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருப்பே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கைவிடவே